சொந்தங்களே, நாங்க இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்லடி பாலத்துக்கு மேலதான் நாங்க இப்ப நிக்கிறோம். இங்க உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் வந்து காத்து அதிகமாக காணப்படுது. இன்றைய தினம் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 எங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி நேற்று இன்றைய தினம் எல்லாம் வந்து காற்று அதிகமாக காணப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் வந்து மட்டக்களப்பில் மழை நின்றிருக்கிறது. இப்ப மழை இல்லை, உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். இங்க மழை இல்லாட்டியும் கூட வெள்ளம், அதாவது வெள்ளங்கள் அதிகமாக காணப்படுது, நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இன்றைய தினம் வந்து காற்று அதிகமாக இருக்குது. இப்போ கல்லடி பாலத்துல சுற்று வட்டாரத்தை பார்க்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வந்து கல்லடி பாலத்தை தாண்டி அங்கால போயிருக்கிறத உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும் பாருங்க. அதே இடத்துல காத்துட இந்த வீரியம் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி செல்றதையும் எங்களால வந்து காணக்கூடியதாக இருக்கு. ஆத்து வாழையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆத்து வாழைகள் எல்லாம் ஒதுங்கி போயிருக்குது. அங்கால ஒரு பக்கத்துல ஆத்து வாழைகளை எல்லாம் முயன்ற அளவு வந்து இல்லாம செய்ய பாக்குறாங்க. என்னோட ஆத்து வாழைகள் இருக்கிறதால பயண போக்குவரத்து மாதிரி தண்ணி வந்து அதே இடத்துல தேங்கி இருக்கும். ஆத்து வாழைகளை இல்லாம செய்தா ஓரளவு தண்ணி வந்து கொஞ்சம் தேங்கி நிற்கிற வீதங்கள் வந்து குறைவடையும்ன்றதுக்காக அதுகளுக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லடி பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடுற விதத்தை உங்களால இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வளமையை விட தண்ணி ஓடுற வீதம் ஓட்டம் வந்து அதிகமாகத்தான் காணப்படுது. இது வந்து கடலோட போய் இந்த தண்ணி வந்து கலக்குது. உங்களுக்கு காத்துட சத்தத்துக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முதல் வந்த வீடியோ கிளிப்லயும் வந்து காத்துட சத்தம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் வந்து இதுல காத்து சத்தம் இல்லாம நான் உங்களுக்கு வாய்ஸ் பண்ணி காட்டுறேன். என்னன்னு சொன்னா அவ்வளவு சவுண்டா இருக்குது. போறோம். உண்மையிலேயே அந்த பாதையை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பாருங்க. அங்கால போகலாது, நாங்க தண்ணியால மூழ்கி இருக்குது. இந்த வாவி நீர் வந்து ரோட் முழுதும் வந்திருக்குது. இங்கால சேர்ச்சையும் பார்க்க உங்களுக்கு விளங்கும். சேர்ச் வளாகமும் வந்து முற்றிலும் தண்ணியால சூழப்படி இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை விட்டுருக்குது. ஆனா வந்து தண்ணீர் அளவு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி காத்தோட அளவும் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்க, ஒரு மெயின் ரோட்ல இவ்வளவு தண்ணி இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வடிகால் அமைப்பு சரியாக அமைந்திருக்கா என்ற ஒரு கேள்வி இங்க இருக்கு. என்னன்னு சொன்னா மெயின் ரோட்ல இப்படி தண்ணி இருக்கிற அளவுக்கு இருக்கு, தண்ணி ஓட இடம் இல்லாம இருக்கு. பாருங்க, தண்ணியில ஒரு ஓட்டம் இல்லை. இதுல வந்து வடிகால் எதுன்றே தெரியாம இருக்கு எங்களுக்கு. அப்படியே கான் வந்து தண்ணியால மூடப்பட்டிருக்கு. கானும் ரோடும் எது வித்தியாசம் தெரியாம மூடப்பட்டிருக்கு. எல்லாம் பிழையாக இருக்குன்னு சொல்லி நாங்க கதைச்சு கொண்டிருந்த வேலையில, பட் அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லித்தான் யோசிக்க வேணும். ஆகவே இந்த கட்டுமானங்கள் வடிகால் அமைப்பு எல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு இதுல பார்த்தா விளங்கும், மீனவர்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. காந்தி பூங்காக்கு எதிரில் இருக்கிற அந்த வாவி வெள்ளைப்பாலத்துக்கு பக்கத்துல வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யறது, தொடர்ச்சியாக மழை பெய்தது, அதுக்கு பிறகு வெள்ளம் புயல் இப்படி என்னதான் இருந்தாலும் அவர்கள் வந்து எத்தனை நாளைக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கலாம் இருக்கும். அவர்களுக்கு இதுதான் வருமானம் இல்லையா? ஆகவே அவங்க என்ன செய்யறாண்டு பார்த்து பக்குவமா அந்த கரையில நின்று மெதுவாக மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கரணி மாவட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்றாட தொழில் செய்யறவங்க உட்பட பலரது வாழ்க்கை வந்து இந்த வெள்ளம் கேள்விக்குறியாகி இருக்கு. இந்த வகையில நாங்க பவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாதணி தைக்கும் தொழில் புரிபவர்கள் வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு தான் இருப்பாங்க. பட் அவங்க மார்க்கெட் ஃபுல்லா வந்து வெள்ளம் நிறைஞ்சிருக்கிறதால அவங்க வந்து இப்ப இந்த வீதி ஓரத்துல இருந்து பாதணிகளை பெற்று அவங்க வந்து அதை தச்சு கொடுக்கறத நாங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. உண்மையிலேயே கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு. நாங்க இப்ப மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னு நினைச்சா போகலாது. ஏன்னு சொன்னா வெள்ளமாக காணப்படுது வீதி முழுக்க. ஆகவே நாங்க வந்து திரும்பி போவோம், மற்ற இடங்களையும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, நாங்க இப்போ இருக்க முகத்துவாரத்துக்கு போவோம்.
முகத்துவாரத்துல என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி சிச்சுவேஷன் இருக்குண்டு. ஓகே. இருந்தாலும் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. அந்த ரோட்ட தாண்டி எங்களால போகலாம இருக்கு. என்னன்னு சொன்னா, வெள்ளம். ஃபுல்லா வெள்ளமா இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து அங்கால உங்களுக்கு பாருங்க, இவ்வளவுமே வெள்ளம்ன்னு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா நான் அதுல மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த ஏரியா வந்து உண்மையிலேயே அங்கால வாவி. சரியா? அது அதுவும் வெள்ளமும் சேர்ந்து இருக்கிற மாரி இருக்கு எங்களுக்கு. எது தண்ணி, எது மழையில வந்த தண்ணி, எது ஏற்கனவே இருக்கிற வாவி தண்ணின்னு எங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க இயலாத அளவு சேர்ந்து போயிருக்கு. இப்ப தெரியாத ஒரு ஆட்கள் வந்து வேற இடத்துல இருந்து வந்து இந்த ரோடால போறாங்கன்னு சொன்னா, அதுவும் வெள்ள தண்ணிய நெனச்சுட்டு கால் வச்சா சரி, அவ்வளவுதான். அப்படி நிலைமையில தான் வந்து இந்த ரோட் இருக்கு பாருங்க. உங்களுக்கே பார்க்கறதுக்கு விளங்கும். காத்தும் சேர்த்து வீசிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த காத்தும் வெள்ளமும் சேர்ந்து இந்த இடத்துல குளிராகவும் இருக்கு. ஆகவே காத்து எந்த அளவு தூரத்துக்கு அதிகமாகும் என்று சொல்ல தெரியாது. ஏன்னா ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே மட்டக்களப்பைச் சேர்ந்த மக்கள், அதோட ஏனைய இடங்களைச் சேர்ந்த மக்களும் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கொள்றோம். நாங்களும் கவனமாக இருக்கணும். ஸோ நாங்க வந்து ஓகே நாங்களும் வீட்டுக்கு போறோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு இங்க நடக்கிற நிலவரங்களை நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கவனமா இருங்க. மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்க. சந்திப்போம். வணக்கம் சொந்தங்களே. நீங்க மீன் தொழில் செய்றாங்க? உங்களோட போட்டுகள்லாம் அங்கே இருக்கா? நடந்து போகலாம் மெல்ல மெல்ல போகணும்.